أنت تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله إله إلا الله محمد رسول. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரிய பெருமக்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்துல் முஃமினூன் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா வெற்றி பெற்ற முஃமின்கள் யார், ஈமான் கொண்டவர்களெல்லாம் நம்பியவர்களெல்லாம் முஃமின்கள், அந்த முஃமின்களிலே வெற்றியாளர்கள் யார், கத் அஃப்லஹ நிச்சயமாக திடமாக உறுதியாக வெற்றி பெற்று விட்டார்கள் அல் முஃமினூன் அந்த முஃமின்கள். யார் அந்த முஃமின்கள்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தங்களுடைய தொழுகையிலே குஷூஉடனே இறையச்சத்துடனே நிற்கிறார்கள். இறையச்சம் என்று சொன்னால் அதற்கான விளக்கம் என்ன? கவனங்களை வேறு பக்கம் திருப்புவதில்லை, அங்குமிங்கமாக உடல் அசைவுகளையும் ஆக்கிக் கொள்வதில்லை. தொழுகையிலே நின்றுட்டு பார்க்க வேண்டியது பார்த்துட்டு, அங்க ஃபேன் அங்க இருக்குது அங்க வாக்க தள்ளி கொஞ்சம் போய் நின்றுட்டு, தொழுகையில அந்த அசைவுகள் அல்ல, வேறு கவனங்கள் இல்லை. தொழுகையில் இறையச்சத்தோடு மனம் ஒன்றி நிற்கிறார்களே, அப்படிப்பட்ட தொழுகையாளிகள் வெற்றி பெற்றவர்கள். அதேபோல் தேவையில்லாத காரியங்களை விட்டும் நீங்கிக் கொள்பவர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா மூன்றாவது சொல்கிறான், வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், ஜகாத்தை ஒழுங்காக கொடுப்பவர்கள். இன்னைக்கு இந்த முஸ்லிம் உம்மத்துல ஜகாத் என்றால் என்ன என்று தெரியாத பெரிய கூட்டம் இருக்குது. ஏதோ கொஞ்சம் பணத்தை மாட்டி வச்சு ஏழைகளுக்கு கொடுக்கிறது பேர் ஜகாத். இன்னைக்கு ஒரு அம்மா திருச்சியிலிருந்து போன் பேசிச்சு. ஏற்கனவே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாலே கூட ஹஜ்ஜில் இருந்த ஒரு பெண்மணி, நிறைய சொத்துக்கு அதிபதியாக உள்ள ஒரு வசதி உள்ள பெண்மணியும் கூட. அவங்க அந்த அம்மா சொல்லும்போது செய்து வர நான் ஜகாத் ஒழுங்கா கொடுத்தது இல்லை அசரத்து அப்படின்னா என்னன்னு தெரியல. ஜகாத்துன்னா ஏதோ கொஞ்சம் அந்த 27 அன்னைக்கு கொஞ்சம் பணம் மாத்தி வச்சு கொடுக்கறது பழக்கமா வச்சிருக்குது, அவ்வளவுதான், இவ்வளவு நாள் நான் செய்திருக்கிறேன். ஆனா ஜகாத்துங்கிறது ரொம்ப கண்டிப்பானதுன்னு சொல்றாங்களே, அப்படியா? பெருமக்களே, எந்த அளவுக்கு நாம் இந்த முஸ்லீம் உம்மத்தை பொறுத்தவரையில ஜகாத்துங்கிறது இருக்கிறது இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளில் ஒரு கடமை, ஒரு ஃபர்ல் அல்லவா அது? ஒரு தனித்த இபாதத் என்பது மாத்திரமல்ல, ஒரு ஃபர்ல் அது. அது துட்டு உள்ளவங்க செய்ய வேண்டிய காரியம், நமக்கு என்ன நினைக்கிறது அல்ல. ஜகாத் என்றால் என்ன, அது யாருக்கு கடமை, அதை விட்டவர்களுக்கு என்ன தண்டனை, அதை பற்றி நாம தெளிவா தெரிஞ்சுக்கிறோம். அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு தனி ஆர்வமும் ஒரு ஈடுபாடும், அது சம்பந்தப்பட்ட கருத்தரங்குகளும் நடத்தப்பட வேண்டும் என்று தனிப்பட்ட முறையில ஆசையும் இருக்கு. அருமையான பெருமக்களே, ஜகாத்துங்கிறது இருக்குது ஒரு ஃபர்லான ஒரு கடமை. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல கிட்டத்தட்ட 30 இடங்களில் அதை பற்றி சொல்கிறான். 30 இடங்களில் அல்லாஹு தஆலா ஜகாத்தை பற்றி சொல்கிறான். ஹிஜ்ரி 2 கடமையாக்கப்பட்டது ஜகாத். ஹிஜ்ரி 2 கடமையாக்கப்பட்டது. வருஷத்திற்கு ஒரு தடவை நம்முடைய உபயோக பொருள்கள் போக மீதி உள்ள சேமித்து வைத்திருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் ஜகாத் கணக்கிடப்பட வேண்டும். உபயோகிக்கிற எந்த பொருளுக்கும் இல்ல, வீட்டுக்கு அல்ல, வாகனங்களுக்கு அல்ல, உபயோகிக்கக்கூடிய மிஷின்கள் இருக்குது அதுகளுக்கு அல்ல, உபயோகிக்கக்கூடிய எந்த பொருள்களுக்கும் ஜகாத் இல்லை. அது அல்லாத மற்ற எல்லாவற்றிற்கும் நாம கணக்கு பார்க்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை சேமித்து வைத்திருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும், உபயோகிக்கக்கூடிய சாதாரணமான நகைகள் தவிர்த்து மீதி உள்ள சேமிப்புக்காக இருக்கக்கூடிய எல்லா பணம் நகை எல்லாம் அதை கணக்கிடப்பட வேண்டும். இந்த கணக்கிடப்படுறதும் கூட ஏதோ ஒரு தோராயமா ஒரு நாள்ல கணக்கிடுறது இல்லை, பிறை கணக்கின்படி கணக்கிடப்பட வேண்டும். பிறை கணக்கின்படி கணக்கிடப்பட வேண்டும். அது ஏதோ நம்ம மற்ற சூரிய கணக்குப்படி கூட அல்ல. அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை பிறை கணக்குக்கும் சூரிய கணக்குக்கு ஒரு 11 நாள் வித்தியாசம் வரும். அதனால பிறை கணக்கின் அடிப்படையிலும் கணக்கிடப்பட வேண்டும். இந்த வருஷம் ஷாபான் மாதம் 25ஆம் நாள் நான் கணக்கு பார்த்திருக்கிறேன்னா அடுத்த வருஷம் ஷாபான் 25 கணக்கிடப்பட வேண்டும். பெருமக்களே, அது மாதிரி ஜகாத்துங்கிறது சேமிப்பிலே 2.5%, 2.5%, 100க்கு 2.5 ரூபாய், 40க்கு 1 என்ற அடிப்படையிலே அது கணக்கிடப்பட வேண்டும். அது சம்பந்தமா தெளிவா விளங்கணுமான ஒவ்வொரு காரியத்தை நம்ம என்ன செய்யணும், அது சம்பந்தமாக தனிப்பட்ட முறையில விஷயங்கள் விளங்க வேண்டும். பொது இதுல மணிக்கணக்கில் அல்லது நாள் கணக்கில் சொல்லப்பட வேண்டிய ஒரு தலைப்பு அது. அதே போல ஜகாத்தை பொறுத்தவரையில முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற யாருக்கு ஜகாத்து கொடுத்தா ஜகாத்து கூட. ஜகாத்தும் சரி, ஃபித்ராவும் சரி, நதுரும் சரி, நம்ம நேர்ச்சை வச்சு எதுக்காவது கொடுக்கிறோம், இந்த காரியம் நிறைவேறினா இன்ஷா அல்லாஹ் இப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு நதுர் வைத்து கொடுக்கிறோமே, அந்த நதுரும் சரி, ஃபித்ராவும் சரி, ஜகாத்தும் சரி ஏழைகளுக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும், முஸ்லிம்களுக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும்.
அது அல்லாதவங்களுக்கு கொடுத்தா ஜக்காத்து கூடாது. அதே போல ஜக்காத்துல நீயத்து முக்கியம். அது ஃபர்து அல்லவா அது. அதனால ஏதோ கொடுத்துட்டு அதையும் கணக்குல வச்சுக்கிறோம், இவருக்கு வேற அன்னை கொஞ்சம் கொடுத்து அதையும் கணக்குல வச்சுக்கிறோம், அப்படி அல்ல. ஏற்கனவே கணக்கிட்டு பணம் ஒதுக்கப்பட்டு இது ஜக்காத்து பணம் என்ற நீயத்தோடு நாம கொடுக்கணும். அப்பதான் அந்த ஜக்காத்துங்கிறது முழுமையாக நிறைவேறும். பெருமக்களே, அதே மாதிரி ஜக்காத்து யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்? சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கலாமா? எந்த சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கலாம், எந்த சொந்தக்காரங்களுக்கு கொடுக்க கூடாது? தாயார் வகை, தாயாருடைய தாயார் மாமன் இருக்கிறாங்க, ஜக்காத்து கொடுத்தா கூடாது, அவங்களுக்கு ஜக்காத்து கொடுத்தா கூடாது. தகப்பனாருடைய பெத்தாப் இருக்கிறார், அவர் தான் வசதி இல்லாம இருக்கிறார், கஷ்டப்பட்டு வயோதிக நிலையில் இருக்கிறார், கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. தாயார் வழியிலும் சரி, தகப்பனாருடைய நிலையிலும் சரி, கணவன் மனைவிக்கு 2 பேரும் மாத்தி மாத்தி கொடுத்துக்கலாமான்னு ஜக்காத்து கொடுத்தா கூடாது. 2 பேரும் கொடுத்தா அப்படி கூடாது. அதே போல் நம்முடைய மகனுக்கோ மகளுக்கோ பேர பிள்ளைக்கோ பேட்டிக்கோ அவங்களுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுத்தா ஜக்காத்து கூடாது. நம்முடைய சொந்த காசிலிருந்து கொடுக்கப்பட வேண்டியவர் அவர்கள். ஆனால் சகோதரிகளுக்கு கொடுக்கலாம், சகோதரிகளுக்கு கொடுக்கலாம். நம்முடைய உடன் பிறந்தவர்கள் அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, ஜக்காத்து பணத்தை நியத்து வச்சு அவங்களுக்கு நாம ஜக்காத்து கொடுக்கலாம். அதே போல் நம்முடைய இதர எந்த சொந்தங்களுக்கும் நாம இந்த சொன்ன தாயார், தகப்பனார், கணவன், மனைவி, மகன், மகள், பேரன், பேத்தி இந்த உறவுகள் தவிர்த்து மற்ற உறவுகளுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம். அவங்களுக்கு ஜக்காத்துங்கிறது நம்ம கொடுக்கலாம். பெருமக்களே, அது மாதிரி இது நீயத் அவசியம்ங்கிறது ஏற்கனவே சொன்னோம். இந்த ஜக்காத்தும் சரி, சதக்காத்துகளும் சரி, ஜக்காத்தும் சரி, அது அல்லாம சதக்காத்துகளும் சரி, கொடுப்பவர்களிடத்தில் அது உண்மையான பலவிதமான உயர் தன்மைகளை உண்டாக்குகிறது. அவங்க இடத்துல பலவிதமான குணங்களை உண்டாக்குது. முதலாவது, யார் கொடுக்கிறார்களோ அவர்களை பொறுத்தவரையிலே மானசீகமான அழுக்குகளில் ஒன்றான கஞ்சத்தனத்தை விட்டு அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார். அல்லாஹ் சொல்வான், யார் கஞ்சத்தனத்தை விட்டும் பாதுகாக்க பெற்றார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் அவரிடத்திலே சொல்கிறார். அது ஒரு மானசீகமான அழுக்கு. கஞ்சத்தனம் என்பது இருக்கிறதே மானசீகமான ஒரு அழுக்கு. அந்த மானசீகமான அழுக்கிலிருந்து மனிதனை பரிசுத்தப்படுத்துகிறது. கொடுப்பவர்களிடத்தில் அந்த உயர்ந்த தன்மையை அது ஏற்படுத்துகிறது. அதே போல கொடுப்பவரிடத்தில் உண்டாக்கக்கூடிய தன்மை என்னவென்று சொன்னால், தன்னிடம் உள்ளதை, தான் சம்பாதித்ததை, கஷ்டப்பட்டு உண்டாக்கியதை செலவு செய்யக்கூடிய மனிதன் பிற பொருள்களுக்கு ஆசைப்பட மாட்டான். இவன் ஒருபோதும் திருடனாக இருக்க மாட்டான், இவன் கொள்ளைக்காரனாக இருக்க மாட்டான். தான் சம்பாதித்ததை அல்லவா அவன் மனமோந்து ஆனந்தத்தோடு கொடுக்கிறான். இவன் எப்படி மற்ற பொருள்களுக்கு ஆசைப்படுவான்? அப்படிப்பட்ட ஒரு நிலை கொடுப்பவர்களிடத்தில் ஜக்காத்தும் சதக்காத்தும் உண்டாக்கக்கூடிய தன்மைகள். அதே போல இறையருளுக்கு நன்றி. தன்னை பாதுகாத்த அதிபதி, யாரிடத்திலும் யாசகம் செய்யாமல் என்னை பாதுகாத்தாரே என் அதிபதி, அதற்கு ஒரு நன்றி. ஜக்காத்துங்கிறது அதுக்கு ஒரு நன்றி. நன்றிங்கிறது பொருளாதார ரீதியான நன்றிங்கிறது. அல்லாஹு தஆலா கொடுத்ததை மற்றவர்களுக்கு கொடுப்பதுங்கிறது, நாம யாசகம் கேட்கக்கூடிய நிலையில் என்னை ஆக்காமல் கொடுக்கும் நிலையில் அல்லாஹ் என்னை வைத்திருக்கிறானே, அப்படிப்பட்ட தன்னை பாதுகாத்த அதிபதிக்கு நன்றிதான் ஜக்காத்தும் சதக்காத்துகளுமாக இருக்கிறது. அதே போல ஒரு ஆளுமை வளரும், ஒரு விதமான ஆளுமை, மக்களிடத்திலே ஒரு விதமான ஆளுமையின் வளர்ச்சியை இந்த கொடுப்பவர்களிடத்திலே அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுக்கிறான். அதே போல் பிறருடைய நேசமும் துஆவும் கிடைக்கிறது. கொடுக்கிற காரணத்தினாலே பிறருடைய நேசமும் துஆவும் இவர்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. அது அல்லாமல் இவருடைய செல்வம் தூய்மையாகிறது. செல்வத்தில் அல்லாஹ் விருத்தி ஏற்படுத்துவதாக வாக்களிக்கிறான். கொடுப்பவர்களுக்கு அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும். நாம இதெல்லாம் அல்லாஹ் இடத்துல கேட்கணும். அல்லாஹ்விடத்தில் இதை நாம் கேட்க வேண்டும். கொடுப்பவர்களிடத்தில் அல்லாஹு தஆலா அவங்களுடைய செல்வத்தில் தூய்மையை ஏற்படுத்துகிறான், விருத்தியை உண்டாக்குகிறான், மேலும் பரக்கத்துகளை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறான். கொடுப்பவர்களிடத்தில் உண்டாக்கக்கூடிய ஜக்காத்தும் சரி, சதக்காத்துகளும் சரி, கொடுப்பவர்களிடத்தில் இப்படிப்பட்ட தன்மையை ஏற்படுத்துகிறது. அதே போல வாங்குபவர்கள், தகுதி உள்ளவர்களுக்கு நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் அவர்களிடத்தில் சில குணங்கள் உண்டாகும். அவங்களிடத்துல என்ன குணம் உண்டாகும் சொன்னா, அவங்களுக்கு உரிய அளவுக்கு ஒரு உரிய பணம் போய் சேர்ந்துருச்சுன்னு வைங்க, அவங்க கொஞ்சம் வெட்க சுபாவம் உள்ளவங்களா இருந்தா ரொம்ப தேவையாயிட்டு அலைய மாட்டாங்க. பிறரிடத்தில் தேவையாகாமல் அவர்களை தற்காப்பதற்குண்டான ஒரு சாதகமாக, ஒரு சாதனமாக இந்த ஜக்காத்தும் சதக்காத்துகளும் அமைந்திருக்கிறது. அதே போல பொறாமையை விட்டும் பாதுகாக்க பெறுகிறார்கள், தூய்மை பெறுகிறார்கள். அவன் அப்படி வச்சிருக்கிறானே, நாம இப்படி கஷ்டப்படுறோமே, யார் நம்ம கொடுப்பவர்கள் இல்லை என்று சொல்லி வைத்திருப்பவர்களை பார்த்து இல்லாதவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பொறாமை இருக்கிறதே, முறையாக இவர்கள் கணக்கிட்டு நல்லபடியாக கொடுத்தார் என்று சொல்லும் பொழுது பொறாமையை விட்டும் பாதுகாக்க பெறுகிறார். வாங்குபவர்களுக்கு உண்டாக்கக்கூடிய தன்மை ஜக்காத்தும் சதக்காத்துகளுக்கும் வாங்குபவர்களுக்கும் அப்படிப்பட்ட உயர்வான தன்மை உண்டாக்குகிறது என்று மாற்றம் சொல்கிறது. அருமையான பெருமக்களே, எந்தெந்த பொருள்களில் ஜக்காத்து, யார் யாருக்கு ஜக்காத்து கொடுக்கணும் என்பதெல்லாம் பெரிய லிஸ்ட். குறிப்பா ஏழைகளுக்கு, அவ்வளவுதான். அது மொத்தமா கணக்கிடுறதா இருந்தா ஏழைகளுக்கு கொடுக்கலாம், கடனாளிகளுக்கு கொடுக்கலாம். கடன் பெற்றிருக்கிறார்,
ரொம்ப என்ன செய்யறாரு, கொடுக்க கூடாத இடத்துல பணத்தை கொண்டு போய் கொடுத்து இப்ப ஆள் தேங்கி தவங்கி போய் கிடக்கிறாருன்னு சொன்னா கடனாளியாக இருக்கிறார், கடனாளிக்கு ஜகாத் கொடுக்கலாம். அப்படிப்பட்ட நிலையிலே உள்ளவர்கள். பெருமக்களே, குர்ஆன் ஷரீஃப் வரலாற்றில் 2 கடுமையான தண்டனைகளை 2 பேருக்கு கொடுத்தது. யாருக்குன்னு சொன்னா, எல்லா விதமான வசதிகளையும் பணத்தையும் வைத்திருந்து முறையாக ஏழைகளுக்கு கொடுக்காதவர்களுக்கு கடும் தண்டனை அல்லாஹ் கொடுத்தான். சாதாரண தண்டனை அல்ல. ஒன்று ஃபிரௌன், இன்னொன்று காரூன். குர்ஆன் கடுமையாக சொல்லும். ஃபிரௌனுடைய வரலாறு மிக நீண்டது. அல்லாஹ் சொல்கிறான், பணத்தை வைத்திருந்தான். உலகத்தில் யார் பலகீனர்களாக இருந்தார்களோ இவனுடைய ஆட்சிக்கு கீழே அவர்கள் தயவானவர்களாக பலகீனர்களாக ஆக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையில இருந்தவர்கள். இவன் தன்னுடைய பொருளாதாரத்தினுடைய செருக்கின் காரணத்தினாலே மற்றவர்களுக்கு எதையும் கொடுக்காமல் அகம்பாவத்தோடு வாழ்ந்தவன். ஃபஅகதஹுல்லாஹு நகாலல் ஆகிரதி வல் ஊலா இன்ன ஃபீ ذلك لعبرة لمن يخشى. அல்லாஹ் கடுமையாக பிடித்தான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான். ஒன்று ஃபிரௌன், இன்னொரு காரூன். கடுமையாக பிடிக்கப்பட்டவன். நிறைய பணம், நிறைய பணத்தை வச்சு யாருக்கும் ஒரு நயா பைசா ஈன்றது இல்லை. ஆனா தான் வசதியா வாழ்றது. என்னென்ன வளமும் வசதியும் உண்டோ யாரு பார்த்தாலும் இவன மாதிரில இருக்கணும், இவன மாதிரில இருக்கணும் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு எல்லா விதமான வாழ்வின் வளங்களையும் தனக்கு ஆக்கி கொண்டானே தவிர பெற்றதிலிருந்து யாருக்கும் பிறருக்கு அளிக்கக்கூடிய தன்மை கொண்டவனாக இல்லை. அவன் போய் சொன்னாங்க, ஏதாவது நல்லவை, எவ்வளவு ஏழைகள் இருக்கலாம், கொடுக்க வேண்டியதானே. இன்னமா ஊத்தி துகு அதா இல்மின் இந்தி. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேங்க. அவன் சொல்றது, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், நான் எங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்டான். அவர்களுக்கு பதில் சொன்னான், அகம்பாவத்தோடு பேசினான். அல்லாஹு தஆலா 2 பேரையும் இந்த உலகத்தில் அவனையும் அவன் கட்டிய மாளிகையையும் நாம் அந்த நேரத்திலே வீழச் செய்தோம், அதை பூமியால் விழுங்க செய்தோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில். அதே மாதிரி கொடுக்காதவர்களையும் கொடுப்பதை பரிகசிப்பவர்களையும் அல்லாஹ் கண்டிக்கிறான். சில பேர் கொடுக்கவும் மாட்டான், கொடுத்த அவனுக்கா அது பேங்க் பேலன்ஸ் நிறைய இருக்குது, அந்த கஷ்டப்பட்டவருக்கா கொடுக்கறியா, அவங்களுக்கு நிறைய காசு இருக்குது, அவர் நிறைய அவரே சக்காத்து கொடுக்குற அளவுக்கு இருக்கிறார், ஒன்னும் தெரியாது இவருக்கு, அவரை பற்றி ஒரு செய்தியும் தெரியாது. ஆனா சொல்றது, கொடுக்கிறதையும் தடுப்பவர்கள், கொடுப்பதை பரிகசிப்பவர்கள், இவங்களுக்கு உண்டான தண்டனை சாதாரணமானதல்ல. அல்லாஹ் அதை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், அல்லதீன யல்மிஸூனல் முத்தவ்விஈன மினல் முஃமினீன ஃபிஸ் ஸதகாத் வல்லதீன லா யஜிதுன இல்லா ஜுஹதஹும் ஃபயஸ்கரூன மின்ஹும். கொடுக்கிறதில்லை, யாராவது முஃமின்கள் கொடுத்தா இவர் அவருக்கு கொடுக்கிறார், கொடுக்க வேண்டிய அளவுக்குள்ள நிலையில் அவனும் இல்ல, கொடுக்கக்கூடிய நிலையில இவனும் இல்லை, இவன் அவனுக்கு கொடுக்கிறான் சொல்லி பரிகாசம் என்றான். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கான தண்டனை சொல்கிறான். அவர்களுக்கான தண்டனை சொல்கிறான், சாதாரண தண்டனை அல்ல. யார் கொடுக்காமல் இருந்தும் கொடுப்பதை பரிகசித்தார்களோ அவர்களுக்கு உண்டான தண்டனையை குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் நாயகத்தை பார்த்து சொல்கிறான், நாயகமே, இன் தஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன் ஃபலன் யக்ஃபிர் அல்லாஹு லஹும். நாயகமே, இப்படிப்பட்டவர்களுக்காக இந்த தன்மையை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், கொடுக்கவும் இல்லை, கொடுப்பதை பரிகசிப்பவர்கள், இவங்களுக்காக 70 தடவை நீங்க அல்லாஹ்விடத்துல பிழை பொறுக்க தேடினாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டாங்கிறான். சல்லாத்துல ஒரு தடவை பிழை பொறுக்க தேடினால் போதும், அரசு குலுங்கிவிடும். பெருமக்களே, அவங்களுடைய துஆ சாதாரணமானதல்ல. அவங்க ஒரு தடவை அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுக்க தேடினால் அல்லாஹ்வுடைய அரசு என்பது நடுங்கிவிடும். அப்படிப்பட்ட நிலையிலே உள்ளது. அப்படி அல்லாஹ்வுடைய அரசு குலுங்கக்கூடிய அளவிற்கு துஆவின் ஆற்றலையும் அருகலையும் பெற்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நாயகமே, கொடுக்காதவர்கள், கொடுப்பதை பரிகசிப்பவர்கள், இவர்களுக்கு உண்டான தண்டனை என்னன்னு சொன்ன நாயகமே, தாங்கள் 70 தடவை அவர்களுக்காக பிழை பொறுக்க தேடினாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பது மாத்திரமல்ல, யார் கொடுக்கவில்லையோ, கொடுப்பதை பரிகாசம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இன்னொரு தண்டனையை சொல்கிறார், வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதா. நாயகமே, அவர்கள் இறந்து விட்டால் அவங்க செத்தா நீங்க போய் தொழு வைக்க கூடாதுங்கிறான். சல்லல்லாஹுடைய தொழுகை, ஜனாஸா தொழு வைக்கிறது சாதாரணமானதல்ல. இன்ன ஸலாத்தக ஸகனுல் லஹும். நாயகமே, உங்களுடைய தொழுகை என்பது அவர்களுக்கு மன நிம்மதியை தருகிறது. அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹுடைய தொழுகை. ஸல்லல்லாஹு விபச்சாரி கூட தொழு வச்சாங்க. விபச்சாரிக்கு கூட ஒரு பெண்மணி வந்தாங்க, முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, நாயகமே நான் தவறா நடந்துட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, கல்லடிக்க சொன்னார்கள். அந்த பெண்மணி இறந்த பிறகு கூட ஸல்லல்லாஹு தொழு வச்சாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா உத்தரவிடுகிறான், கொடுக்காமல் கொடுப்பதை பரிகசிக்கிறார்களே அவர்களுக்கு நாயகமே நீங்கள் தொழு வைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அதனால ஏழைகளுடைய அந்த உள்ளத்தின் வாட்டம் இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய அரசை அசைத்து பார்த்து விடும். அதனால ஏழைகளுடைய அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கிறது வறுமை வந்தவர்களுக்கு தாங்க தெரியும்.
வறுமையிலே உழன்றவர்களுக்குத்தான், அதிலே சிரமப்படுபவர்களுக்குத்தான் அது எப்படிப்பட்ட நிலை என்பது தெரியும். அதனாலே ஏழைகளின் மீது இரக்கம் காட்டுவதும் அவர்களுக்கு உரிய முறையிலே கண்ணியமாக சேர்க்க வேண்டிய ஒரு காரியத்தை சேர்த்து வைப்பதும் அவசியம். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா சூரா யாசீனிலே ஒரு வரலாறை சொல்வான். சாதாரண ஆள் அல்ல, சாஹிப் யாசீன். அன்னாசிஹு ஸல்லல்லாஹு சொல்வார்கள், அன்னாசிஹு ஹய்யம் வ மய்யிதன் சாஹிப் யாசீன். யாசீன் சூராவில் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதருடைய வரலாறை சொல்கிறான். ஹயாத்தாக இருக்கும் பொழுதும் உலகத்திற்கு நசிஹத் செய்தவர், இறந்த பிறகும் நசிஹத் செய்தவர். யாசீன்லயே ஒரு ஆளை பத்தி தான் சொல்றான். இந்த கடைசி 10ல ஒரு தலைப்பு தான் நம்ம வச்சிருப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த கடைசி 10ல இந்த வருஷத்தினுடைய தலைப்பு என்னன்னா, குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வலிமார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இந்த வலிமார்களை பற்றி சொல்கிறான். அதுல சாஹிப் யாசீன், யாசீன் சூராவுல வரக்கூடிய இந்த ஹபீபுன் நஜ்ஜாரை பற்றி இன்ஷா அல்லாஹ் சொல்ல வேண்டியிருக்கிற காரணத்தினால இப்ப அவங்களுடைய வரலாற்றை விரிவா நம்ம சொல்லல. பெருமக்களே, கல்புல் குர்ஆனிலே, குர்ஆனுடைய கல்பிலே கொண்டு போய் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதருடைய வரலாற்றை சொன்னான். சாதாரண மனிதர் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொன்னார்கள், ஏராளமாக புகழ்ந்து சொன்னார்கள். அப்படிப்பட்டவருடைய மனிதரின் வரலாற்றை யாசீன் சூராவிலே அல்லாஹ் சொன்னதற்கான காரணம் இருக்கிறது, அவர் கொடுப்பவர். அதுதான் காரணம். எப்படி கொடுத்தாருங்கிறது இன்ஷா அல்லாஹ் அவங்க சம்பந்தப்பட்ட வரலாறு நம்ம சொல்லும் பொழுது வரலாற்றில் நம்ம விரிவாக சொல்வோம். அருமையான பெருமக்களே, கொடுக்கும் தன்மை சாதாரணமானது. அதாவது கொடுக்கக்கூடியவரை பற்றி வருகிறது, அவர் அல்லாஹ்வுக்கு நேசமானவர், ஹபீபுல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய நேசர். ஒயின் கான ஃபாசிகா, அவர் பல பாவங்கள் செய்திருந்தாலும் சரி, கொடுக்கும் தன்மை ஒரு ஆள்கிட்ட வந்துருச்சுன்னா அல்லாஹ் அவரை நேசிக்க ஆரம்பித்து விடுவார். அதேபோல் அல் பகீல் அதுல்லாஹ் ஒயின் கான ஆபிதா, பகீல் இருக்கிறாரே, கொடுக்காமல் கஞ்சத்தனம் செய்து பெற்றதையெல்லாம் தான் கொண்டு வாழ்கிறாரே, மற்றவருக்கு ஈயாத இந்த தன்மை கொண்டவர் இருக்கிறாரே, அல்லாஹ்வுடைய விரோதி. இவர் பெரிய ஆபிதா இருந்தாலும் சரிதான், பெரிய வணக்கசாலியா இருந்தாலும் சரிதான், இவர் அல்லாஹ்வுடைய விரோதின்பர். பெருமக்களே, இதனால் தான் சஹாபிகள் இருக்கிறாங்களே, இதனுடைய சுவையை உணர்ந்தார்கள், கொடுப்பதனுடைய சுவையை உணர்ந்தார்கள். ஒரு நாள் ஒரு ஆயத்து இறங்குச்சு, மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ்வுக்கு அழகான கடன் கொடுப்பவர்கள் யார்? அல்லாஹ் கேட்டான். அல்லாஹ்வுக்கு உங்களை யாராவது கடன் கொடுக்க தயாரா? நீங்க யாராவது அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கறீங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்டான். இந்த ஆயத்து இறங்கின உடனே ஹஜ்ரத் அபூ தஹ்தா ரலியல்லாஹு வந்தாங்க. அல்லாஹ் யுக்ரிதுனா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எங்கள்கிட்ட கடன் கேட்கிறான்னு கேட்டாங்க. நாயகமே, அல்லாஹ் எங்க இடத்துல கடன் கேட்கிறானா? அப்படியா நீங்க சொல்றது? அப்படியா நாயகமே கேட்டான். ஆமா, அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் தஆலா கடன் கேட்கிறான். ஏழைகளின் மீது இறக்கப்பட்டு அவர்களுக்கு முறையாக நீங்கள் செய்யக்கூடிய தானங்கள் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய கடன். அல்லாஹ் தஆலா கடனை கொடுக்கிறதுல ரொம்ப பெரிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதிலும் மிக சங்கையாக கொடுப்பதிலும் அல்லாஹ் கெட்டிக்காரன். அதனால் அல்லாஹ் தஆலா உங்களிடத்தில் கடன் கேட்கிறான்னு சொன்னான். சரி, அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா பார்த்தாங்க. நாயகமே, உங்களுடைய கையை நீட்டுங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களுடைய கையை நீட்டுங்கன்னா ஃபமத்த யதஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு தங்களுடைய கையை நீட்டினாங்க. அவங்க கையில தங்களுடைய கையை சேர்த்து வச்சு ஹஜ்ரத் சய்யிதுனா அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஹாயிதி, என்னுடைய தோட்டம் நாயகமே, அதை அல்லாஹ்வுக்காக கடன் கொடுக்கிறேன். அல்லாஹ்வுக்காக என்னுடைய தோட்டம் சும்மா சாதாரண தோட்டம் அல்ல, ஃபீஹா 600 நஹ்லா, 600 மரங்கள் இருக்கிறது. அதிலே 600 பேரீத்தம்பழ மரங்கள் உள்ள எங்களுடைய வீடு அதற்குள்ள இருக்கிறது, என்னுடைய குடும்பம் அதற்குள் தான் தங்கி இருக்கிறது. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய சொத்து, ரொம்ப பிரியமான சொத்தும் கூட, ரொம்ப பிரியமான சொத்தும் கூட. அல்லாஹ் கடன் கேட்கிறான் என்று எப்பொழுது குர்ஆனிலே வந்து விட்டதோ, நாயகமே எனக்கு ஆசையாக இருக்கிறது, நான் அல்லாஹ்வுக்கு அதை கடன் கொடுக்கிறேன்னு சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நேரா அந்த தோட்டத்துக்கு போறாங்க. அங்க போய் சத்தம் போடுறாங்க, யா உம்மத் தஹ்தா, அவங்களுடைய மனைவி, யா உம்மத் தஹ்தா ஃபக்ருஜி ஃபஅக்ரதுஹா லிரப்பி, என் மனைவி உம்மத் தஹ்தாவே, வெளியே வாருங்கள். நான் கடன் கொடுத்துட்டாங்க இல்லையா, அதனால இவங்க உள்ள கூட போகல, நீங்க வெளியிலே வாருங்கள். ஃபஅக்ரதுஹா லிரப்பி, என்னுடைய ரப்புக்காக இந்த தோட்டத்தை நான் கடன் கொடுத்து விட்டேன்னு சொன்னாங்க. அவர்களுக்கு இருந்த நம்பிக்கையும் கிடைப்பதனுடைய பலனின் உயர்வையும் முழுமையாக உணர்ந்திருந்த காரணத்தினாலே, பெருமக்களை சாதாரண விஷயம் அல்ல. இன்னைக்கு நம்ம சொந்த காரியத்துக்குன்னா காசை தண்ணியா செலவழிப்போம். எல்லாரையும் சொல்றேன், சொந்த காசு சொந்த செலவழிக்கணும். அந்த நேரத்துல பணம்னா பணமா தெரியாது, பொது காரியம்னா அதான் அதுக்கு அளந்துதான் செலவழிக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் வெற்றி பெற்றதற்கான ரகசியமே பொது காரியங்களுக்காக அவர்கள் தாராளமாக செலவழித்தார்கள், சொந்த காரியங்களை நிதானித்து செலவழித்தார்கள். நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வரலாறு தான், அதாவது கௌசுல் ஆலம் ஹஜ்ரத் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களுடைய பணம் எதுல செலவழியுதுன்னு சொல்லுங்க, அந்த பணம் எப்படி வந்துச்சு நான் சொல்றேன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய பணம் எதுல செலவழியுது சொல்லுங்க, அந்த பணம் எப்படி வந்துச்சு நான் சொல்றேன்னு சொல்லுவாங்க.
அப்ப அதனால நல்ல காரியத்திற்காக ஒரு மனிதனுக்கு செலவழிப்பதற்கான வாய்ப்பு கிடைப்பதும் கூட ஒரு பெரிய பாக்கியம், மகத்தான பேரர். அருமையான பெருமக்களே, அது சம்பந்தமா நிறைய செய்திகள் இருக்குது. அல்லாஹு தஆலா